ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுவையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் ரொம்பவே பிடிச்ச தேங்காய் போளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போது அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அது போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஆனால் சப்பாத்திக்கு நம்ம ரெடி பண்ணுற மாதிரி ரொம்ப டைட்டாக நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கக்கூடாது. நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம போளி செய்யும்போது போளி செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடணும். அப்போ தான் நமக்கு போளி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்துமே பிசைஞ்சு எடுக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம கைகளால் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. உங்கள் வீட்டில் மைதா மாவு இல்லை கோதுமை மாவில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்தும் செய்யலாங்க. இந்த டைமில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு முழு தேங்காயை துருவி எடுத்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. இந்த தேங்காயை நம்ம வறுக்க நல்ல வாசனை வருங்க. அது வரைக்குமே நீங்கள் நல்லா வறுத்தெடுத்துக்கங்க. இந்த மாதிரி வறுத்தெடுத்து செய்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. இப்போ அடுத்ததாக இந்த வறுத்தெடுத்த தேங்காய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் 3/4 கப் அளவுக்கு துருவிய வெல்லம் சேர்த்துக்கங்க. வெல்லம் கல் மண் தூசி எதுவும் இல்லாத மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் நான் ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. உங்களுக்கு இது ரொம்ப கொலன்னு இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இதை அரைச்சி எடுக்கும் போதே இது கூடயே நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்லா டைட்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை மாவு சேர்க்கலைங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்ததில் எனக்கு 6 உருண்டை கிடச்சிருக்குங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா நமக்கு டக்குன்னு எடுத்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம மாவு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டு எடுத்திருக்கேங்க. கட்டிங் போர்டு அல்லது நீங்கள் பூரி கட்டை இருக்குது பாருங்கள், அதில் கூட செய்யலாம். அல்லது உங்கள் வீட்டில் வாழை இலை இருந்துச்சுன்னா அந்த வாழை இலையில் கூட நீங்கள் செய்யலாங்க. இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த 1 மணி நேரம் ஊற வச்சிருந்த மாவு இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கங்க. உருட்டி எடுத்துட்டு இதை இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கையை வச்சு அப்படியே தட்டி எடுத்துக்கங்க. இது போல் நீங்கள் அப்படியே தட்டி எடுத்துக்கங்க. தட்டி எடுத்துட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாங்க. வச்சுட்டு இந்த மாவு ஒன்றோடு ஒன்று இது போல் நீங்கள் நல்லா சேர்த்து எடுத்துக்கங்க. கேப் எதுவும் இல்லாமல் ஒன்றோடு ஒன்று இந்த மாதிரி நல்லா சேர்த்து அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற மாவு இது போல் நல்லா கிள்ளி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவை கிள்ளி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கங்க. உருட்டி எடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி கட்டிங் போர்டுக்கு மேலே வச்சு இது போல் நம்ம கையை வச்சு அப்படியே லைட்டாக அப்படியே தேய்ச்சி எடுத்துடலாங்க. இந்த மாவு நீங்கள் நல்ல மெல்லிசாவும் தட்டி எடுக்கலாம். அல்லது உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் திக்காகவும் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி தட்டி எடுக்கிறேன்.
அவ்வளோதாங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்கங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை போட்டுடலாங்க. போட்டுட்டு 2 சைடுமே நீங்கள் லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணுங்க. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கேங்க. நெய் வந்து தேய்ச்சி விடுறதுனால இந்த போளி வந்து நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்து கூட பண்ணலாங்க. அடிப்பக்கத்தில் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், அடிப்பக்கத்தில் நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக உப்பி வருதுன்னு. இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் திக்காக மாவு வந்து தட்டி எடுத்தேங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து திக்காகவும் தட்டி எடுக்கலாம், மெல்லிசாவும் தட்டி எடுக்கலாங்க, உங்களோட விருப்பம். 2 பக்கமும் நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான போளி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ் எதுவுமே அவசியம் இல்லைங்க, அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு இதை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.